அந்த சமயத்தில் எல்லாம் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டு அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக போய் கேட்ட ஆளுங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் போய் கண்டவளையும் கேட்டவளையும் யோவானுக்கு நீர் தானே வேற யாராவது வரணுமா, நீர் தான் கிறிஸ்துவான்னு கேட்க வந்திருக்காங்க சொல்கிறார், போய் பார்த்ததை சொல்லுன்றாரு. அறிவியுங்கள், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம். கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டு வந்துருச்சு பாருங்கள். திருப்பி அதே லிஸ்ட்டு, இதுதான் சுவிசேஷம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, போய் சொல்லு, இதுதான் சுவிசேஷம். நாங்கள் சுவிசேஷம் அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதில்ல, உங்கள் பாஸ்டர் அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரா, நாங்கள் அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதில்ல, நாங்கள் ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிறோம், அதெல்லாம் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். அதை காமிக்கிறதுக்காக தான் அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறேன். இயேசு பிரசங்கித்த சுவிசேஷத்தை நம்ம வேற சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்கு விடுதலை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, தரித்திரருக்கு சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷங்க, இதுதான் நற்செய்தி.